ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா, ஸ்மால் கேப்பா, மைக்ரோவா, இல்லை மெகாவா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம அதோட ரிஸ்க் என்னன்னு சொல்லி நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெகா கேப், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் சொல்லுவாங்க. மெகானா நமக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய, அதாவது ஒரு சூப்பர் ஹியூஜ் கம்பெனி லிஸ்ட்லாம் இருக்கும். அதாவது டாப் 50ல் டாப் 10 கம்பெனி, டாப் 15 கம்பெனி, 15 டாப் 15 அந்த மாதிரி கம்பெனி எல்லாமே வந்து மெகாவில் சொல்லுவாங்க. லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கம்பெனி, அதாவது 1லேருந்து 100க்குள்ளே உள்ள டாப் கம்பெனிஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். மிட் கேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுத்தர, அதாவது மீடியம் உள்ள கம்பெனி லிஸ்ட், ஒரு 101லேருந்து 250 அந்த கம்பெனி லிஸ்டர்ஸ் எல்லாமே வரும். ஸ்மால் கேப் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து கிட்டத்தட்ட 500 ரேஞ்சில் இருக்க அந்த கம்பெனி எல்லாமே ஸ்மால் கேப்குள்ளே வரும். மைக்ரோ கேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம், சின்ன கம்பெனி லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் மெகா கேப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டாப் 15 கம்பெனி இல்லையா? ஸோ எப்படி ஆனாலும் அவங்களோட வந்து கேபிட்டல் நிறையா வச்சுருப்பாங்க, அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் நிறையா இருக்கும், அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி டாப் 10 to 15 கம்பெனி லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா? ஃபார் உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெரி பிக் சைஸாக இருக்கும். அதாவது அதுலேயும் ரிஸ்க் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி, அதே மாதிரி இன்கம் வந்து ஸ்டெடியாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டாப் 1லேருந்து 100க்குள்ளே கம்பெனி லிஸ்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஐசிஐசி பேங்க்கு, இன்ஃபோசிஸ், ஐடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா கம்பெனியும் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஸ்க்கு. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வந்து 101லேருந்து 250 கம்பெனி. ஸோ நம்ம கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பு, அது வந்து கொஞ்சம் ஸ்மால் கம்பெனி லிஸ்ட் இல்லையா? அதில் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வெரி ஹையாக இருக்கும். அதாவது 251 to 500 கம்பெனி லிஸ்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிஐடி, டெக் அண்ட் எஃப்எல், இதெல்லாம் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குற கம்பெனி லிஸ்ட்டு தான். இது எல்லாமே வருஷம் இல்லை குவார்ட்டர் பேஸ் பண்ணி எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டான இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி